Okay, so R34 machining process, drilling machine. Alright, so previous class என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம nomenclature of twisted drill, drill material specifications, and then nomenclature of reamer, taper அது பார்த்தோம். So நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது drill bit, twisted drill used for making a hole, drilling process யூஸ் பண்றோம். reamer அப்படிங்கிறது enlarge the hole, ஆல்ரெடி இருக்கிற existing hole நான் enlarge பண்றதுக்கு reamer யூஸ் பண்றேன். So small amount of metal remove ஆகும். Tapping அப்படிங்கிறது ஹோல்ல வந்து thread மேக் பண்றது, ஹோல்ல வந்து இன்டர்னல் thread மேக் பண்றதுக்கு tapping யூஸ் பண்றோம். சரிங்களா? சோ இத வந்து previous class பார்த்தோம். சோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படினா this are the topic we are going to see. அதாவது what is meant by drilling, drilling machine என்ன, எப்படி டிஃபைன் பண்ணலாம், என்ன டைப்ஸ் இருக்கு, எப்படி ஸ்பெசிஃபிகேஷன், என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ல சொல்றோம், upright drilling machine வந்து பார்க்க போறோம், radial drilling machine பார்க்க போறோம், work holding, tool holding, இந்த ஒரு 7 டாபிக் தான் இப்போ பார்க்க போறோம். ரைட்? சோ ஓகே. So introduction. So drilling, it is the operation of producing circular hole in the workpiece by using a rotating cutter called twisted drill. So drilling அப்படின்றது it is a process to produce circular hole. எப்படி ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு டூல் கட்டர் யூஸ் பண்ணி, அந்த கட்டர் தான் வந்து twisted drill. So the machine tool which is used for drilling is called drilling machine. So cutting tool வந்து twisted drill, machine tool வந்து drilling machine. So working principles, என்ன working principles அப்படின்னா, so for lathe உங்களுக்கு remember ஞாபகம் நினைக்கிறேன். So we have a head stock, tail stock, in between this centers we have a workpiece, rigid-ஆ fix பண்ணிடுவோம். tool வந்து rotating workpiece-க்கு against-ஆ move பண்ணி machining பண்றோம். drill bit பொறுத்த வரைக்கும் working principle of drilling machine பார்த்தோம் அப்படின்னா we have a this drawing represent the drilling machine. So the rotating edge of the drill exerts a large force on the workpiece and the hole is generated. ஸோ இதான் எனக்கு கட்டிங் டூல் அப்படின்னா, இந்த வாட்டர் பாட்டில் இட்ஸ் கட்டிங் டூல் அப்படின்னா நான் இதில் ஹோல் மேக் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரொட்டேட்டிங் எட்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸை வந்து கீழே எக்ஸெப்ட் பண்ணுது, கீழே ஃபோர்ஸ் கொடுக்குது. ரொட்டேட்டிங் எட்ஜ் ஆஃப் த ட்ரில் எக்ஸெப்ட்ஸ் a large force on the workpiece and the hole is generated. The removal of metal in a drilling operation is by shearing and extrusions. So the removal of metal பார்த்தீங்க அப்படின்னா generally it is by shearing and extrusion process மூலமாக நடக்கும். ஷேரிங் இந்த சென்ஸ் இப்படி ஷேர் பண்ணுறது, ஒன்று மேலே ஒன்று ஷேர் ஆகுது. எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்றது நீங்கள் ட்ரில் பிட் மூவ் பண்ணுறப்ப இந்த சிப்பு வந்து நம்ம எப்படி டூத் பேஸ்ட்டில் அந்த பேஸ்ட் எப்படி வெளியே வருதோ அந்த மாதிரி சிப்பு வந்து எக்ஸ்ட்ரூட் ஆகி வெளியே வரும். ஸோ சியரிங் அண்ட் எக்ஸ்ட்ரூஷன் மூலமாக மெட்டல் ரிமூவல் டேக்ஸ் பிளேஸ். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் லைக் ஸ்பெசிஃபிகேஷன் இஸ் நத்திங் பட் அவர் கேட்லாக், ப்ராடக்ட் கேட்லாக் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மொபைல் ஃபோன் அப்படின்னா மொபைல் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் ஐ ஹேவ் ஆண்ட்ராய்ட் ஃபோன் வெர்ஷன் இவ்வளோ இருக்கணும், டச் ஸ்கிரீன் சைஸ் இவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் மாதிரி we have a drilling machine specification. So specification we have a variety of specification. ஒரு பெரிய புக் மாதிரி கேட்டலாக் இருக்கும். But here we are going to list some of the main specification. One is the drilling table. அந்த டேபிள் ஒரு பீஸை ஹோல்ட் பண்ணுற டேபிள், அந்த டேபிளோட சைஸை வந்து ஒன் ஆஃப் த ஸ்பெசிஃபிகேஷன். ஒய் வி நீட் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் இப்போ எவ்வளோ சைஸில் ட்ரில் பண்ண போகிறோம், எவ்வளோ பெரிய ஆப்ஜெக்டை ஹோல்ட் பண்ணி ட்ரில் பண்ண போகிறோமோ அந்த சைஸ் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சைஸ், இந்த என்டையர் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த ட்ரில் சைஸ். இந்த சைஸ் கூட கூட காஸ்ட் கூடும், அதுக்கேற்ற ஸ்பேஸ் எல்லாமே கூட வரும். ஸோ ட்ரில்லிங் சைஸ் ஆஃப் த ட்ரில்லிங் டேபிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ டயமீட்டரில் ஐ கேன் மேக் அ ஹோல். ஸோ லார்ஜஸ்ட் பிட் தட் மெஷின் கேன் ஹெல்ட். ஸோ எவ்வளோ லார்ஜஸ்ட் டயமீட்டர் மெஷின் டூல் கட்டிங் டூலில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இன் அதர் வே அந்த எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் ஹோல் மேக் பண்ண முடியும், எவ்வளோ டயமீட்டர் மேக்ஸிமம் ஹோல் மேக் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் சைஸ் ஆஃப் தி ஹோல் தட் கேன் பி ட்ரில்டு. Maximum size of the workpiece that can be held. So again this is similar to our table size. எவ்வளோ மேக்ஸிமம் லென்த் பிரெத் எவ்வளோ மேக்ஸிமம் நான் ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ பவர் ஆஃப் தி மோட்டர், ஸ்பிண்டில் ஸ்பீட் ஆர் ஃபீட், these are the main specifications of drilling machines. Alright, so the types of drilling. So we have two types based on the construction, based on the feed. So construction wise it may be the portable construction, portable, it can move, or it may be the bench or drilling machine. Again it is a radial, upright, ganged, multi-spindle, automatic, current. These are some of the types of drilling machine based on the construction. So based on the feed we have a hand or power. So how I normally nowadays there is no hand feed. drill பொறுத்த வரைக்கும் hand feed இல்ல, ஆனா tapping க்கு hand feed இருக்கு thread மேக் பண்றதுக்கு. So இத பாத்தீங்க அப்படினா it may be the hand feed, இந்த operation hand feed or power driven. This is some of the based on the feed. So in that we are going to see two types of drilling machine. One is upright drilling machine, second one is a radial drilling machine. Right. So the upright drilling machine. So
here I am not listing any components. So for example, in your examination they may be asked explain the components and working groups of upright drilling machine கேட்டாங்கன்னா you need to write. எப்படி write பண்ணுவோம்னா from bottom. So we have a base. Again, base is made by the cast iron. All the machine tool base are made by the cast iron. It must withstand all the forces acting during the machining. Machining பண்றப்ப act ஆகிற vibration force எல்லாமே இந்த base வந்து absorb பண்ணிக்கணும். Again, it acts as a reservoir for cutting fluids. Cutting fluid கொடுத்தனா அது கலெக்ட் பண்றது. So base, we have a bottommost part is the base, and we have a vertical structure called a column. The column la பாத்தீங்க அப்படினா we have a table. The table can move up and down. With the help of this clamp, the table can move. Under the top of the column, we have a spindle. It is connected with the motor. So hand or feet, hand for feet. So drilling power on பண்ணோம்னா drill bit rotate ஆக ஆரம்பிச்சிரும். நம்ம feet வந்து manual ஆ கொடுறோம். Hand feet, handle for feet. Again, the power given by the motor which is connected with the main drive. So the motor வந்து couple பண்ணிடலாம். This is the drawing of upright drilling machine. So examination கேட்டாங்க அப்படினா இந்த drawing ஞாபகம் வரும் components எழுதுறது. So it is designed for handling medium sized work pieces. Drills have a power feed mechanism for rotating drills and are designed for heavier. It is an upright drilling machine. A large number of spindle speeds and feeds may be available for drilling different types of workpieces. So spindle speed பாத்தீங்க அப்படினா we can have a variety of drilling spindle speeds and feeds. Drill holes பாத்தீங்க அப்படினா maximum we can use 50 mm. Table can move vertically and radially. So radial-ஆவும் adjust பண்ணிக்கலாம். This is what upright drilling machine. Upright drilling machine. The next machine is a radial drilling machine. The first image shows the industrial representation of radial drilling machine. Right? This is industrial இருக்கிறது. This is the drawing, 2D drawing. So again, from bottom itself we have a base similar to the previous one. We have a column, and column we have a radial arm. Radial arm அப்படின்றது for example hand மாதிரி. So நான் எந்திரி சின்ன ஹையை வச்சேன் அப்படின்னா my hand is over radial arm. ஏன் radial arm சொல்றோம் அப்படின்னா ரேடியலா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஆர்ம் வந்து ரேடியல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ரேடியல் ஆர்ம் ஹேஸ் அ ஃபீட் ஹெட். ஸோ அங்கே ஸ்பிண்டில் இருக்கும். ஸ்பிண்டில் இருந்து மோட்டர் கொடுத்துருக்கோம். ஸ்பிண்டில் வந்து அகைன் டூல் ஹோல்டிங் இருக்கும். டூலை மாற்றிடுவோம். டேபிள் கீழே இருக்கும். டேபிள் ஹேஸ் அ டீ ஸ்லாட்ஸ். ஸோ டீ ஸ்லாட்ஸ் அப்படின்றது இன்வெர்டர் ட்ரீ மாதிரி இருக்கும். அந்த டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா இன்வெர்டர் ட்ரீ மாதிரி இருக்கும். ஸோ அந்த இன்வெர்டர் ட்ரீல டீ போல்டு கிளாம்பை வச்சு நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். அதான் டீ ஸ்லாட்ஸ். ஸோ இட் ஹேஸ் எலிவேட்டிங் ஸ்க்ரூ. With the help of elevating screw, radial arm can move up and down. Radial arm வந்து up and down move ஆகும், as well as it will also rotate ஆகும். Radial rotate ஆகும். So at the end of the radial arm we have a spindle with the driller. Spindle இருக்கும். Top of spindle we have a electric motor spindle. So it is the largest and most versatile machine used for drilling medium to large and heavy workpieces. So எல்லா machine shopலயுமே mostly radial drilling machines இருக்கும். Small or heavy workpiece கூட we can make. The arm can be radially adjusted around the column in any position over the work to get different sizes and shapes of the works. So the arm can be adjusted radially. So any type of workpiece கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Only thing is the table size. The movements may be either manual or power driven. We can give wide range of power as well as a sensitive as a geared manual feeds. So feeds பார்த்தீங்க அப்படின்னா it is controlled by the gears. So manual feeds கொடுத்துக்கலாம். So we have 3 more types of radial drilling machine. One is a plain, another one is a semi, another one is a universal drilling machine. Right? So plain அப்படின்றது again நார்மலா இருக்கிற radial drilling machine. Semi universal அப்படின்றது somewhat ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் or radial adjust பண்ணா அது bend பண்ற மாதிரி கூட வரும் sometimes. இதெல்லாம் வந்து பண்ண மோஸ்ட்லி இல்ல. Semi universal அப்படின்றது it is a partial of universal drilling machine. Right? So again the components are base, column, radial arm, drill get, spindle speed and feed mechanism. So this is applicable to upright drilling machine. Upright drilling கேட்டாலும் இதே தான் அங்கேயும் வரும். So base அப்படின்றது it is a large rectangular casting that supports the column at its one end and work table on other end. So base வந்து ஒரு சைடு column support பண்ணுது, other side work piece support பண்ணுது. Column அப்படின்றது it's a cylindrical casting, vertical-ஆ இருக்கும். It is mounted vertically at one end of the base. Radial arm it is mounted on the column and extends horizontally over the base. So base ல இருந்து horizontally extend ஆயிருக்கு. The movement of radial arm is controlled by the separate motor பண்றாங்க. Drill head அப்படின்றது again at the end of the radial arm we have a drill head. It is mounted on the radial arm and it drives the drill spindle. It encloses the mechanism for driving the drill at multiple speed and different feeds. அது பண்றோம். So spindle drive and feed mechanisms அப்படின்றது again ஸ்பிண்டிலோட ஸ்பீடை வேரி பண்ணுறதுக்கு we have a mechanism. அது எல்லாமே it is available in that motor, the spindle மேலே.
Right. So this is the components of radial drilling machine. Right. How it works அப்படினா again நீங்க ஒரு பீஸை வந்து டேபிள்ல மாட்டிடுவோம், பவர் என்ட்ரி மோட்டர் ஆன் பண்ணிடுவோம். ஸோ ட்ரில் ஹெட்ல வந்து டிஸ்பிளேல கனெக்ட் பண்ணிடுவோம், ஃபீட் வந்து மேனுவலாக கொடுத்துருவோம், ஆப்ரேட் பண்ணிடுவோம். ரைட். ஸோ ரைட், நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா we are going to see holding devices. ஸோ ஹோல்டிங் அப்படின்றது நான் ஹோல்ட் பண்ணுறது, ஹோல்டிங். ஸோ எதை ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ கேன் ஹோல்ட் ஒர்க் ஆர் ஐ கேன் ஹோல்ட் டூல். ஒர்க்கை ஒரு பீஸை ஹோல்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒர்க் ஹோல்டிங் டிவைசஸ். டூலை ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஐ கேன் சே டூல் ஹோல்டிங் டிவைசஸ். ஸோ we have two types of holding devices, namely work and tool. Work holding devices, tool holding devices. Right, we will see one by one. Right, so the tool holding devices, it is used to hold or drive cutting tools. Cutting tool hold பண்றதுக்கு யூஸ் பண்ற டிவைஸ் வந்து tool holding devices. We have 5 methods to hold cutting tool. One is directly fitting in the spindle hole by using drill sleeve, by using drill socket, by using drill chuck, by using special attachments. So we are going to see one by one. Right, okay. Generally tool எப்படி ஹோல்ட் பண்ணுவோம் அப்படின்னா மெஷின்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லாட் இருக்கும். இதான் என்னோட ட்விஸ்ட் ட்ரில், திஸ் இஸ் மை ஸ்லாட். இந்த ஸ்லாட்ல தான் எனக்கு இந்த ட்விஸ்ட் ட்ரில்ல தான் டேங்க்னு ஒரு போர்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஸ்லாட்ல போய் இந்த டேங்க் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். இதுதான் டூல் ஹோல்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா பை டைரக்ட்லி ஃபிட்டிங் இன் த ஸ்பிண்டில் ஹோல். ஸோ ஸ்பிண்டில்ல வி ஹேவ் அ ஹோல், ட்விஸ்ட் ட்ரில்ல மாட்ட போகிறோம். இப்போ பாருங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதோட ஐ மீன் ஸ்பிண்டில் ஹோலோட இன்னர் டயாமீட்டரும் டூல் பிட்டோட ஷாங்கோட அவுட்டர் டயாமீட்டரும் ஈக்குவலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் அ 10 mm ஸ்பிண்டில் டயாமீட்டர், டூலும் வந்து 10 mm. அப்போ என்னன்னா டைரக்டாக ஃபிட் பண்ணிடுவோம். பிகாஸ் இன்னர் ஹோல் ஆஃப் ஸ்பிண்டில் ஹோல் அண்ட் அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் ட்ரில் பிட் போத் ஆர் சேம். அதான் டைரக்டாக ஃபிட் பண்ணுறது. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் ட்ரில்லிங் மிஷின் ஹேவ் தியர் spindle board out to taper 1:20 taper la spindle hole irukum. While fitting the tool, the shank of the drill is forced into the tapered hole and the tool is gripped by the friction. So direct ah fit pandra endha edume kudala direct ah na insert பண்ணிட்டேன் அப்படினா direct fitting. So the tool எப்படி fold ஆயிருக்கும் அப்படினா both the diameters are same. அப்போ வந்து friction மூலமா அது fold ஆகி நிக்கும். It is held by the friction, gripped by the friction. The tool may be rotated with the spindle by friction force between the tapered surface and the spindle, but to ensure the tank of the tool fits in the slot at the end of the taper hole. But என்ன என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாண்ட்ல இருக்க டேங்க் வந்து கரெக்டாக அந்த ஹோல்ல ஃபிட்டா இருக்கா அப்படின்றத நம்ம என்ஷூர் பண்ணணும். The tool may be removed by pressing the tapered wedge on the drift. ஸோ இந்த ஸ்பிண்டில் ஹோல்ல பார்த்தீங்க அப்படின்னா we have a hole, ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். ட்ரிஃப்ட்னு ஒரு ஸ்ட்ரக்சர் சொல்லுவோம், இட்ஸ் a taper structure. ஸோ அந்த ட்ரிஃப்ட்டை வச்சு அந்த ஹோல்ல உள்ள இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா டூல் வெளியே வந்துடும். ஸோ திஸ் இஸ் வாட் removal of tool. So the drift tool may be removed by pressing a tapered wedge known as a drift. So this is the image of taper, அதாவது drift. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஸ்பிண்டில் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் இந்த மாதிரி ட்ரிஃப்ட்டை வச்சு ஒரு ஹோல்ட் பண்ணேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடலாம். ரைட், திஸ் இஸ் வாட் ஃபர்ஸ்ட் மெத்தட், டைரக்ட் ஃபிட்டிங். இந்த செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரில்லை எப்படி மாட்ட போகிறோம் அப்படின்னா பை யூசிங் த ஸ்லீவ். ஸோ ஸ்லீவ் எப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா if the taper shank of the tool is smaller than the taper shank. For example, previous case என்ன சொன்னோம், spindle hole diameter tool diameter both are equal. Assume that இப்போ இது வந்து spindle diameter வந்து 10 mm, tool diameter வந்து 8 mm. அப்போ எனக்கு 2 mm ஃப்ரீயா இருக்கும். அப்போ I cannot fit directly, ஏன்னா எனக்கு 2 mm கேப் இருக்கும். அந்த மாதிரி கேஸ்க்கு we use sleeve. So sleeve பார்த்தீங்க அப்படின்னா it is made by the two sections. ஸோ இதில் இந்த இன்னர் ஹோல் இருக்குல்ல, இந்த இன்னொரு ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா 8 mm இருக்கும், அவுட்டர் வந்து 10 mm இருக்கும். அப்போ 8 mm டூல் பிட்டை நான் இந்த இன்னரில் மாட்டிட்டு இந்த ஸ்லீவை நான் ஸ்பிண்டில் ஹோலில் மாட்டுவேன். சொல்கிறது புரியுதா? ஸோ ட்ரில் ஸ்பிண்டில் இஸ் சூட்டபிள் ஃபார் ஹோல்டிங் ஒன்லி ஒன் சைஸ் ஆஃப் தி ஸ்பிண்டில். ஜென்ரலி ஸ்பிண்டில் வந்து நம்ம மாற்ற முடியாது, அது மெஷின்லேயே வர்றது. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ஃபோன் மாட்டணும் அப்படின்னா 13 mm ஆடியோ ஜாக்குன்னு சொல்கிறோம். 13 mm ஆடியோ ஜாக்கு எல்லா மொபைலுக்கும் இருக்கும், ஆனால் ஹெட்ஃபோன் வேறு மாட்டிக்கலாம். அது மாதிரி தான் ட்ரில்லிங் மிஷினில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பிண்டில் ஹோல் வந்து யூனிஃபார்ம் சைஸில் தான் இருக்கும், ட்ரில் பிட்டு அந்த ஷாங்க் டயாமீட்டர் வேரியேஷன் வரும். ஸோ இப்போ நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்து ஸ்பிண்டில் ஹோல் வந்து 10 mm, டூல் பிட் வந்து 8 mm. அப்போ எனக்கு லூஸாக இருக்கும், அதை மாட்டுறது தான் என்ன பண்ணுறோம், ஸ்லீவ்ன்ற யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ டேப்பர் ஷாங்க் வந்து ஸ்மாலர் தன் டேப்பர் இந்த ஸ்பிண்டில் ஹோல், டேப்பர் ஸ்லீவ் இஸ் யூஸ். ஸோ டூலை வந்து ஸ்லீவில் மாட்டி ஸ்லீவை வந்து ஸ்பிண்டில் மாட்டுவோம். ரைட்டுங்களா? அகைன் நெக்ஸ்ட் டாபிக். ஸோ இது ஒரு கேஸ். இப்போ என்ன பண்ணுறேன், இது வந்து 10 mm, ஐ மீன் ஸ்பிண்டில் ஹோல் இஸ் 10 mm, டூல் வந்து 12 mm. ஸோ ப்ரீவியஸ் வந்து ரெண்டுமே சேம் டயாமீட்டர் டேரக்டாக ஃபிட் பண்ணிட்டேன்.
ஸ்பிண்டில் ஹோல் வந்து 10, இது வந்து 8 லூஸாக இருக்கும், அதில் ஸ்லீவ் மாட்டினேன். இப்போ இது 10, இது வந்து 12. ஸ்பிண்டில் ஹோல் வந்து 10, டூல் ஷேங்க் வந்து 12 வரும். அப்போ ஐ கேனாட் இன்சர்ட். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அகைன் ஐ கேன் யூஸ் சாக்கெட். திஸ் இஸ் சிமிலர் டு ஸ்லீவ் தான். ஒன்லி திங் இஸ் இங்கே 2 செக்ஷன் இருக்கும். இதில் இன்னர் சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12 இருக்கும். ஆனால் இதை நம்ம இன்சர்ட் பண்ண மாட்டோம். இதில் ஒரு ஷேங்க்னு ஒரு பார்ட் இருக்கும். அந்த ஷேங்கை வந்து ஸ்பிண்டில் ஹோலில் இன்சர்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ட்ரில் ஸ்லீவ் அண்ட் தென் ட்ரில் சாக்கெட். Again, next one is by using a drill chucks. So chucks பார்த்தீங்க அப்படின்னா it is most commonly device used for holding straight shank of the chuck. chuck தெரியும் நம்மளுக்கு லேத்லே இருக்கும். It's like a finger மாதிரி இருக்கும். We can adjust அந்த finger யூஸ் பண்ணி நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். So we have two types of chucks. Commonly quick change chuck and 3-jaw self-centric chuck. So we have variety of chucks, but drill யூஸ் பண்றது வந்து quick change chuck and 3-jaw self-centric chuck. ரைட். ஸோ குயிக் சேஞ்ச் செக்ன்றது இதுதான். அது என்னன்னா அந்த கீ ஹோல்ஸ் இருக்காது. டேரெக்டாக ட்ரில்லை வந்து டைட் வேகமாக குயிக்காக நான் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணோம், எனக்கு ட்ரில் பிட்டை டக்குன்னு மாற்றணும் அப்படின்னா நான் அந்த வாட் இட் இஸ் அந்த கீ ஸ்லாட் வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது, கீவே வச்சு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்காது. டேரெக்டாக மாற்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஐ கேன் சேஞ்ச் குயிக் சேஞ்ச், அதாவது குயிக்காக சேஞ்ச் பண்ணுறது. ரைட். ஸோ தி ஸ்டேவர் செக் யூஸ் ஃபார் லொகேட்டிங் சீரீஸ் ஆஃப் டூல்ஸ் ஒன் ஆஃப்டர் அனதர் ஃபார் மெஷினிங் ஹோல்ட். சீரீஸ் ஆஃப் ஹோல்ட் டூல்ஸை மாட்டுறதுக்கு இட் இஸ் நோன் ஆஸ் த மேஜிக் செக். Generally we say it's a magic check. 3-jaw self-centric check அப்படின்றது again we have a 3 fingers இருக்கும். self-centric அப்படின்றது நீங்கள் ஒரு செக்கை அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா மூணுமே சிமெட்ரிக்காக க்ளோஸ் ஆகும். இது தனியாக க்ளோஸ் ஆகாது. சரிங்களா? ஸோ இட் மே பி டேப்பர் சைஸாக இருக்கலாம் ஆர் இட் மே பி த்ரெட்டடாக இருக்கலாம். திஸ் இஸ் அ செக். அகெயின் we have other types of checks called key type. இதான் key types. இதுதான் சொன்னேன் key type. ஸோ இந்த ஸ்லாட்டில் வச்சு ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்லாட்ஸ் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே நான் டூலை வந்து மாட்டிடலாம், கீவே ஆர் கீலெஸ். ஸோ ரொட்டேஷன் நம்ம நார்மல் பெண்ணை வந்து எப்படி நம்ம டைட் பண்ணுறோமோ ஒரு த்ரெட்டை வச்சு டைட் பண்ணுற மாதிரி. ஸோ கீ டைப் இட் இஸ் மோஸ்ட் காமன். 3-jaw மூவிங் சைமல்டேனியஸ்லி when other outer sleeve turned tighten with the key. கீலெஸ் அப்படின்றது அகைன் இட் இஸ் கீ இருக்காது, செக் லூசர் ஆர் டைட்டன் பை தி ஹேண்ட் வித்தவுட் த கீ, கீ இல்லாமல் டைட் பண்ணுறோம். ரைட். ஸோ அதர் ஹோல்டிங் டிவைசஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ டேப்பிங் அட்டாச்மெண்ட், இட்ஸ் அ ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட். ஸோ ட்ரில் பிட்டை டேப்பிங் டூலை மாற்றுறதுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் தேவை, அதான் டேப்பிங் அட்டாச்மெண்ட். ஸோ அகைன் தி டேப்பிங் அட்டாச்மெண்ட் இஸ் யூஸ் டு ஹோல்ட் த டூல் நோன் அஸ் அ டேப்ன்ற டூல் யூஸ் பண்ணுறதுக்கு. டேப்பிங் இஸ் நத்திங் பட் இன்டர்னல் த்ரெட், ஹோலில் த்ரெட் மேக் பண்ணுறது. இட் சர்வ்ஸ் அஸ் தி ஃப்ளெக்சிபிள் கனெக்ஷன் பிட்வீன் த ஸ்பிண்டில் அண்ட் தி டேப். ஸோ இட் இஸ் அ ப்ரெசிஷன் கீலெஸ், இட் ஹோல்ட்ஸ் ஸ்மாலர் ட்ரில்ஸ் அக்யூரேட்லி. ரைட். திஸ் ஆர் தி சம் ஆஃப் தி டூல் ஹோல்டிங் டிவைசஸ். ரைட்டா? இது எல்லாமே டூலை வந்து ஹோல்ட் பண்ணுறது. ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு சி ஒர்க்கை எப்படி ஹோல்ட் பண்ணலாம். Work holding devices. So we have a variety of work holding devices. Again, this is similar to all the machines like milling, shaping, grinding. எல்லாமே இதே தான் அங்கேயும் வரப்போகுது. ஸோ நம்ம அங்கே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிடும். இங்கே இருக்கிறது அங்கேயும் வரப்போகுது. ரைட். ஓகே. ஸோ லேத் இஸ் டிஃப்ரெண்ட். லேத் வந்து டிஃப்ரெண்ட். லேத்தோட ஒர்க் ஹோல்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஞாபகம் நினைக்கிறேன் வி சீன் சக்கு, ஃபேஸ் பிளேட்டு, மேண்ட்ரில். லேத் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ட்ரில்லிங்கு, ஷேப்பிங்கு, கிரைண்டிங் இது எல்லாமே டிஃப்ரெண்ட். சரிங்களா? So tool holding devices are used to hold, work holding devices are used to hold work pieces. Commonly work holding devices are drill press vise, step block, V-block, angle plate, drill jig, T-bolt and clamps. These are the some of the work holding devices. Alright, so this is the drill press vise. So you have it has two jaws. One is a fixed jaw, another is a movable jaw. So movable jaw when you rotate பண்ணீங்க அப்படின்னா it will move. ஸோ நீங்கள் ஃபிக்ஸ்டு ஜாக்கு மூவ் ஜாக் நடுவில் ஒரு பீஸை ஹோல்ட் பண்ணிட்டு திருப்பி டைட் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் ஹோல்ட் த ஒர்க் பீசஸ். ஸோ இட் ஹேஸ் அ டூ டைப்ஸ். ஒன் இஸ் அ மெஷின் டேபிள் வைஸ், செகண்ட் ஒன் இஸ் ஆங்கிள் வைஸ். ஸோ மெஷின் டேபிள் வைஸ் இன் த சென்ஸ் டேரெக்டாக ஃபிட் பண்ணுறது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ மெஷின் டேபிள். ஆங்கிள் வைஸ் அப்படின்றது த பாட்டம் ஆஃப் மெஷின் வைஸ் மென்ஷன் பை தி ஆங்கிள், ஒரு சர்க்குலர் ஆங்கிள். ஸோ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஆங்கிள் வேணுமோ அதை ஃபிட் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆங்கிள் வைஸ். ஸோ இஸ் த மெஷின் டேபிள் வைஸ், இட்ஸ் அ ஃபிக்ஸ்டு ஒன். So it is the most common method to hold the workpiece, generally used for hold round, square or odd-shaped rectangular pieces. The work is clamped in vise between the fixed jaw and the movable jaw. It is angle vise. Again, it may be angle represented at the bottom or it may be tilt. உங்களுக்கு tilt ஒரு inclined tilt வேணும் அப்படின்னா you can adjust the vise. Vise கூட adjust பண்ணிக்கலாம். The work is clamped in vise between fixed jaw and movable jaw. Angle adjustment on the base to allow operator to drill holes at an angle without tilting the table. Right, this is the vice. The second topic is step block. So
So step blocks again it is used to hold the it is always works with the construction of T-bolt and the clamp. So எப்போலாம் T-bolt and the clamp யூஸ் பண்ணுறோமோ அப்போலாம் வந்து நம்ம ஒரு ஸ்டெப் பிளாக் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டெப் பிளாக் அப்படின்றது assume that my ஒர்க் பீஸ் இருக்குது, ஒரு டேபிள் இருக்குது. ஸோ ஐம் கோயிங் டு பிளேஸ் த ஆப்ஜெக்ட். நான் ஒர்க் பீஸை ஹோல்ட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் ஹோல்ட் பண்ணிட்டு த டேபிள்ஸ் ஆர் மேட் பை தி T ஸ்லாட்ஸ். ஸோ இன்வெர்டர் T மாதிரி இருக்கும். அந்த இன்வெர்டர் T இதுதான் இன்வெர்டர் T. இன்வெர்டர் Tல T-போல்ட்டை வச்சு நான் ஹோல்டை வச்சு திருப்பி அந்த ஹெட்டை வந்து கீழே அக்காமடேட் பண்ணிட்டு கிளாம்ப் யூஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கிறது. கிளாம்ப் யூஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி கிளாம்பை யூஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணேன் அப்படின்னா டியூரிங் மெஷினிங் அப்போ இந்த கிளாம்போட அதர் எண்டு வந்து ஃப்ரீ எண்டாக இருந்துச்சு வைப்ரேட் ஆகிறாங்க. நான் மெஷின் பண்ணுறப்ப அந்த ஃப்ரீ எண்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஐ கோயிங் டு யூஸ் ஸ்டெப் பிளாக். ஏன் ஸ்டெப் பிளாக்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஹைட்டை பேஸ் பண்ணி ஐ கேன் யூஸ் த பிளாக். ஸோ இப்போ ஸ்மாலர் ஹைட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு சி கிளாம்ப் வந்து இங்கேயே அக்காமடேட் ஆகும். height increase ஆக எனக்கு இங்க adjustment கொடுக்கும். This is what step block. So it is generally used for conjunction with the T-bolt and the clamps. Right. So next is a V block. So for example cylindrical object or circular or spherical object அதுல வந்து drill make பண்ணனும் அப்படினா vise யூஸ் பண்ணி பண்ணலாம். Vise யூஸ் பண்ணா அப்படினா may be possible to rotate workpiece rotate ஆகும். So for this reason we can use V block. So ஏன் V block அப்படினா structure வந்து V மாதிரி இருக்கும். அந்த V block நடுவுல cylindrical object வச்சிட்டு மேல ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம drill மேக் பண்றோம் அவ்வளவுதான். So it is used to support round work for drilling made of cast iron and hardened steel. Angle plate again if you want to make a right angle 90 degree ஒரு ஹோல் மேக் பண்ணனும் அப்படினா I can use angle plate. So angle plate அப்படின்றது இதான் angle plate. நீங்க ஒரு for example work piece நீங்க இப்படி ஹோல் மேக் பண்ணாம for example எனக்கு இங்க ஹோல் மேக் பண்ணாம இந்த டைரக்ஷன் ஒரு ஹரிசாண்டல் லீனியர் மேக் பண்ணனும் அப்படினா I can make angle plate யூஸ் பண்ணி பண்ணலாம். So drill jig here you want to know the term jigs னு சொல்றோம். The term called jigs and fixtures அப்படினு சொல்றோம். Fixtures அப்படின்றது like normal holding. Jig அப்படின்றது hold பண்ணும் பாக்காவும் ஆக்ட் ஆகும். For example இப்போ நான் இங்க இருக்கு இந்த வாட்டர் பாட்டில் இருக்கு. இந்த வாட்டர் பாட்டில்ல for example I have water bottle. I am going to make a center hole. சென்டர் ஹோல் மேக் பண்றதுக்கு அந்த ஒர்க் பீஸை ஹோல்ட் பண்றதுக்கு ஹோலும் பண்ணோம், கரெக்டா இந்த இடத்துல போய் ஹோல் மேக் பண்றதுக்கு அலைனும் பண்ணோம். அதான் வந்து ஜிக்ஸ். ஸோ ட்ரில் ஜிக்ஸ் ஆர் ஜெனரலி காமன் யூஸ்டு ஃபார் மாஸ் ப்ரொடக்ஷன். ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணோம் அப்படின்னா we go with drill jigs. It is used to hold the workpiece for mass production. Used in production for drilling holes in large number of identical parts. Eliminate need of laying out the hole locations. ஒவ்வொருத்தரையும் ஹோலை வந்து அரேஞ்ச் பண்ணாம ஜிக்ஸை யூஸ் பண்ணி ஈஸியாக we can make a hole. The next one is a T-bolt and the clamp. So we know that tables are made by the T-slots, inverted T-slots. So workpiece hold பண்றது என்ன பண்றோம் அப்படின்னா inverted T-bolt வச்சு ஹெட்டை உள்ள அக்கமெண்ட் பண்ணி ஹோல்ட் பண்றோம். அகைன் ஒரு வைஸை வந்து டேபிள்ல மாட்டினாலும் T-bolt வச்சு தான் மாட்டுவோம். மெஷின் வைஸை மாட்டினாலும் T-bolt வச்சு தான் மாட்டுவோம். It is used for holding work directly on the drilling machine by means of T-bolts and the clamp. It having a T-heads are fitted in the T-slots of the table. Bulky workpieces are irregular shapes clamped directly on the drilling machine table using T-slots or the clamps. Right. The next one is a hoof neck clamp. Hoof neck clamp அப்படின்றது it is similar to C clamp. இது என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு பெண்டிங் கொடுத்துருக்கோம். It is used to accommodate different length of the workpieces. Very simple. It is used to hold for sufficient height. Again, this is a clamp. So இந்த கிளாம்ப்ல தான் இந்த எட்ஜஸ் இருக்குல்ல இங்கே T-bolt வச்சு கனெக்ட் பண்ணுவோம். ஒரு எண்டு பாத்தீங்க அப்படின்னா workpiece ஹோல்ட் பண்ணோம். Other end ஃப்ரீயா இருக்க கூடாது. அதுக்கு தான் we use step blocks. It is used for clamps. Again T-bolts and clamps, adjustable step clamps. So step clamp. So we can adjust the clamp adjust பண்ணிக்கலாம். So this image shows the overall view of all the work holding axes. Alright, so we have a V block. It is used to hold the cylindrical objects. We have a T-bolt. It is used to connect inverted T-slots la connect பண்ணிருக்கோம். We have a clamp. அந்த clampல drill make பண்றதுக்கு அந்த clamp other endல பாத்தீங்கன்னா step block யூஸ் பண்றோம். ஒண்ணே ஒன்னு மிஸ் ஆகுது என்னன்னா vice இல்ல. ரைட்டா? So this is the overall work holding axis. Right, so thank you.